ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.5ல எயிட்ஸ்ன்னு பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்க சம் பார்த்தீங்கன்னா given 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in ஏபின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கே என்னது ஃபைன் கே வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம வந்து ஏபியில் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், நமக்கு ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு இந்த காமன் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு T2 minus T1 equal to T3 minus T2 equal to next வரும் T4 minus T3 போகும். நம்ம இங்கே இருந்த மூணையும் மட்டும்தான் இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதாவது இங்கே T2 minus T1 T3 minus T2 ஈக்குவலாக இருக்கும். இப்போ T2 அது செகண்ட் டைம் என்ன தராங்க, 18 minus k தானே. அடுத்து மைனஸ் போடுங்க, ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க. T1 அது 3 plus k. ஒரு மைனஸ்க்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி 2-3 டேர்ம் வந்தால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மோர் தென் 1 டேர்ம் தான் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே T3 என்னது 5k plus 1 மைனஸ் போட்டு பண்ணலாமா, T2 வேல்யூ போடலாமா, T2 என்னது 18k minus 1. இப்போ வந்து இந்த 18k minus k 18 minus k அப்படி போடலாம். இந்த மைனஸ் எல்லாம் நம்ம மல்டி பண்ணலாமா, மல்டி பண்ணுவோம், ப்ளஸ் 2 மைனஸ் மைனஸ் 3 வருமா, ப்ளஸ் 2 மைனஸ் மைனஸ் k. அதே போல் இங்கே அந்த 5k plus 1 அப்படியே போட்டுருவோம். இந்த மைனஸ் மல்டி பண்ணால் மைனஸ் 8 ஆகும், இந்த மைனஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகிடுமா. இப்போ இந்த 18k மைனஸ் கே இருக்கு இல்லையா, இது ஸ்டார்ட் பண்ணாமல் நமக்கு என்ன வரும், சாரி மைனஸ் கே ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன வரும், நமக்கு ரெண்டு சைன் சேமாக இருக்குது. அப்போ ஆட் பண்ண மைனஸ் 2k வந்துடும். அதே போல் இந்த 18 மைனஸ் 3 நமக்கு என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணால் வரும். ஏன்னா சைன் மாறுது, ப்ளஸ் 18 இருக்குது மைனஸ் 3 இருக்குது, சைன் டிஃப்ரெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும், கிரேட்டர் சைன் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 50 ஈக்குவல். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 5k plus k இல்லையா, 5k plus k வரும், 6k, ஏன்னா சைன் ரெண்டு சேமாக இருக்குது, ஆட் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 18 இருக்குது. அப்புறம் நம்ம சைன் டிஃப்ரெண்டாக இருக்கா, அப்போ சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 17. சைன் டிஃப்ரெண்டாக சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் மட்டும் சைன் போடணும். நம்ம நிறைய மிஸ்டேக் 10th லெவல் பண்ணுறது இந்த சைன் தான். மைனஸ் 2k, இந்த ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் 6k இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். அதே போல் இந்த ரைட் சைடு மைனஸ் 17 அப்படியே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு 15 அந்த பக்கம் வச்சுன்னா வரும் மைனஸ் 15 வரும், ஏன்னா ப்ளஸ் 15 அதுவும் மைனஸ் 15 வரும். இப்போ பாருங்க இந்த பக்கம் ரெண்டுமே மைனஸ் தானே, இப்போ ஆட் பண்ணாமா மைனஸ் வரும், 8k வந்துருமா. அதே போல் இங்கே ரெண்டுமே மைனஸா, அப்போ மைனஸ் ஆகும், 32 வந்துடும். இப்போ கே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் மைனஸ் நீங்கள் கேன்சல் பண்ணுமா, இப்போ கே கிட்ட வரும் 32 மைனஸ் 32/8 கேன்சல் பண்ணிங்கன்னா 4. 4k வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ நம்ம எக்ஸைஸ் 2.5ல 9th சம் போகலாமா. ஃபைண்ட் x, y, z மூணு வேலையும் கண்டுபிடிக்கணும். given that the numbers x, 10, y, 24, z are in AP. the given என்ன தராங்க வந்து x, 10, y, 24, z are in AP. இப்போ நமக்கு ஏபியில் இருந்தால் கண்டிப்பாக இருக்காங்க ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் பார்த்தோம்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1. நீங்கள் எத்தனை டேர்ம் இருக்கும், மொத்தம் 5 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம போடலாம் T3 மைனஸ் T2. நெக்ஸ்ட் வரும் நமக்கு T4 மைனஸ் T3. நெக்ஸ்ட் வரும் T5 மைனஸ் T4. இந்த காமன் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ரெண்டு டேர்ம் கன்சிகூட்டிவ் டேர்ம் நடுவில் வரும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும், சேமாக தான் இருக்கணும். அதான் அப்போ அது ஏபியாவே இருக்க முடியும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இதை கொண்டு வரலாமா. இப்போ T2 நமக்கு என்ன பாருங்க 10 ஒரு 10 மைனஸ் எக்ஸ் போடலாமா ஈக்குவல் டு. அது ஒரு T3 ஒய்யா, ஒய் மைனஸ் 2 பாருங்க நமக்கு வந்து 10. T4 நமக்கு 24, T3 ஒய், T5 Z, நெக்ஸ்ட் நமக்கு T4 24. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரலாம் நமக்கு. இப்போ எல்லாமே 4மே ஈக்குவல் தானே. இப்போ இது ரெண்டு தான் நான் ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். இது இல்லாமா, இப்போ நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் நமக்கு. இங்கே ஒய்லாம் ஒரு பக்கம் கொடுத்துரும். ஆல்ரெடி இங்கே லெஃப்ட் ஒரு ஒய் இருக்குது, ரைட்டு மைனஸ் ஒய் வந்தால் ஆகும் ப்ளஸ் ஒய்யை மாட்டோம். அதே இப்போ இந்த 24 ரைட் சைடில் ஆல்ரெடி இருக்கா, இந்த மைனஸ் லெஃப்ட்லேருந்து அங்கே போகும்போது நான் உங்களுக்கு ரைட் சைடு ப்ளஸ் 10 ஆகிடும். அப்போ ஒய் ப்ளஸ் ஒய் 2y
ஈக்குவல் டு என்ன வரும் 34 ஆட் பண்ணா இது y ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2. ஏன்னா இங்கே மல்டிபிள் y கூட 2 வந்து மல்டிபிள் 2yனா 2 இன்ட்டு y மல்டிபிள் இருக்கா. அப்போ ஈக்குவல் வந்து போகணும் நம்ம என்ன பண்ணுவோம் டிவைடில் போகணும். அப்போ கேன்சல் பண்ணுங்க y ஈக்குவல் டு 17 கண்டுபிடிச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இதில் டிஏ கூட எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இல்லை இது ரெண்டு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இது ரெண்டு தீர்க்க பண்ணுறேன். அப்போ நான் உங்களுக்கு ஏன் நாலுமே ஈக்குவல் தான் இல்லையா, y மைனஸ் 10. இப்போ என்ன பண்ணுங்க இந்த ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வேணுங்களா 17 போட்டுலாமா மைனஸ் 10. அப்போ நமக்கு வந்து நம்ம எக்ஸ் வந்து தேவை நமக்கு மைனஸ் எக்ஸ். இதே நமக்கு 17 மைனஸ் 10ல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ப்ளஸ் வந்துருங்களா. இந்த ப்ளஸ் 10 அந்த பக்கம் நமக்கு மைனஸ் மாட்டோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன ஆகும் 3. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சலா. அப்போ எக்ஸ் என்ன வந்து நமக்கு 3 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நமக்கு எது ரெண்டு ஈக்குவல் நமக்கு தேவை, நமக்கு இசட் வேல்யூ தேவை சரிங்களா. அப்புறம் நம்ம இது ரெண்டு ஈக்குவல் தருமா. அடுத்தது 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24 தருமா. ஒய் வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அப்போ 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சாரி இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், அந்த வேல்யூ பண்ணிக்கலாம். ஒய் வேல்யூ 17 இசட் மைனஸ் 24. இப்போ என்ன நமக்கு இசட் வேல்யூ தேவை இல்லையா. இதை சப்ட்ராக்ட் பண்ணா 24 மைனஸ் 17 இப்போ 7 வந்துருமா ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. மைனஸ் 4 நமக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ 7 ப்ளஸ் 24 ஈக்குவல் வந்துடும் நமக்கு இசட் வந்துருமா. அப்போ இசட் வேல்யூ கேட் பண்ணது 31 வந்துச்சு. அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வந்துச்சுச்சா. ஆன்சர் போட்டு நம்ம எடுத்து இங்கே இருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 y equal to 17 z equal to 31 சரிங்களா. இப்போ எனக்கு என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலாக அவங்க ஏபியும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். அது ஃபார்முலா நம்ம என்ன வச்சுங்க கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 எப்பயும் பேக்கில் நம்ம மைனஸ் ஃப்ரெண்டுக்கு வரணும். இப்போ T4 மைனஸ் T3 வரணும், T5 மைனஸ் T4 வரணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம அதை சால்வ் பண்ணி போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகிடும். நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.5ல 10th சம் பார்க்கலாமா. இன் ஏ தியேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் ஏ ஃப்ரண்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது 20 சீட்ஸ் இருக்குது. அண்ட் 20 ரோஸ் வேர் அலாட்டட். மொத்தம் எத்தனை ரோ இருக்கு நமக்கு 30 ரோ இருக்குது டோட்டலாக. Each successive row succession அடுத்தடுத்த row contains 2 additional seats than its front row. front row இருக்கிறத விட அந்த பேக் ரோ எப்படி இருக்கு நமக்கு 2 seat எக்ஸ்ட்ரா ஆகுது. அடுத்து நமக்கு என்ன வரும், அடுத்து இன்னொரு 2 seat எக்ஸ்ட்ரா வரும். How many seats are there in last row? last row means என்னது 30th rowல நம்ம என்ன கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல அவங்க கொடுத்துற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் seats in a row form an AP. ஒரு AP அது ஃபார்ம் பண்ணுது. எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோ சொன்னாங்க எத்தனை சீட் இருக்கு 20 சீட்டா. அடுத்த நம்ம 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வரும் 22 இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த இன்னொரு 2 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 24. அப்போ பாருங்க காமன் டிஃபரன்ஸ் 2 வருது இல்லையா. அப்போ டாடா வந்துட்டு இருக்கு. மொத்தம் இப்போ எத்தனை நமக்கு டேர்ம்ஸ் இருக்கும் 30 டேர்ம்ஸ். ஏன்னா 30 ரோல். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏ வேல்யூ என்னது இங்கே 20. ஏன்னா நமக்கு இப்போ சம் பாருங்களா என்னன்னா இப்போ 30 ரோ இருக்கா 30th ரோல நம்ம என்ன கேட்குறாங்க எத்தனை சீட் இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ 20 சீட்டு, செகண்ட் ரோ 22, தேர்ட் ரோல 24. அப்போ அதே போல என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு இப்போ சொல்லலாம் தேர்ட் டேர்ம் 24 இருக்கு. அப்போ அந்த 30th ரோல நம்ம நீங்கள் T30 நம்ம கண்டுபிடிக்கணும். T30னா நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் TN ஃபார்ம் யூஸ் பண்ணி TN ஃபார்முலா நமக்கு இந்த A + n - 1 × D. அப்போ A வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் D வேல்யூ கண்டுபிடிக்கணும். A வந்து 20, D நமக்கு கண்டிப்பாக தெரியும் நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆகும் 2 தான். ஏன்னா ஃபார்முலா எப்படி போடலாம் T2 - T1 போட்டு அது நமக்கு 22 - 20 ஈக்குவல் டு 2 போடலாம். இப்போ D வேல்யூ முடிச்சிட்டா. இப்போ TN ஃபார்முலா போகிறோம். TN ஈக்குவல் டு A + n - 1 × D. சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
T30 ஏன்னா 30 எத்தனை சீட் வேணும் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ 20 ப்ளஸ் என் வேல்யூ நமக்கு வந்து இங்கே 30 -1 டி வேல்யூ நமக்கு 2. அப்போ 20 ப்ளஸ் 29 into 2. So 20 plus 58 equal to 38. Therefore, there are 78 seats in the 30th row. அவ்வளோதான். இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஏபியை ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்கள். 20, 22, 24 ஏபியை ஃபார்ம் பண்ணுறேங்க. ஏ வேல்யூ ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டேர்ம் டி வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டிஎன் இங்கே முக்கியமாக நீ நான் வச்சது தான். நம்ம T30 கண்டுபிடிக்கணும். அதை நான் வச்சுன்னா சம்ம நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் போட்டு முடிச்சிடலாம்.